வணக்கம் நண்பர்களே. நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. நன்றியில் செல்லும் அதிகாரம் பார்க்குறோம். சில நேரங்களில் நம்முடைய ஆசிரியர்களை அவர்களுடைய வசை மூலமாக ஞாபகம் வச்சுருப்போம். பள்ளி நாட்களில் உள்ள சில ஆசிரியர்களை 20 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்களை விட அவர்களுடைய வசைகள் நமக்கு ஞாபகம் இருக்கும். எருவு மாடு, கண்டிப்பாக மாடு தான் மேய்க்க போகிறேன்னு சொன்ன டீச்சரெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்படி வள்ளுவருடைய பள்ளியில் நம்ம படிச்சிருந்தோன்னா அவரோட ஃபேமஸான வசை அதில் ஒன்று நிலக்கு பொறை அப்படிங்கிற வசை. நிலக்கு பொறை அப்படின்னா பூமிக்கு பாரம், சோத்துக்கு தண்டம் பூமிக்கு பாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நிலக்கு பொறைன்னு சொல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற குறளுக்கு முந்தைய குறள் நம்ம இது முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த குறளை அதில் ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஈட்டம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு, பொருள் சேர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு புகழ் வேண்டாத ஆடவர், புகழ் வேண்டாத மனிதன் அவனுடைய தோற்றமே பூமிக்கு பாரம்தான் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி சில சமயம் அப்படி பொங்கி திட்டி முடிச்சிட்டோம், அந்த கோபம் தனியாமல் அவருடைய அடுத்த குறள்லையும் அது கன்னியூ ஆகுதுன்னு தோணுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறள் எச்சமென்று என்னென்னும் கொல்லோ, எச்சமென்று என்னென்னும் கொல்லோ ஒருவராலும் நச்சப்படாதவர். எச்சமென்று என்னென்னும் கொல்லோ ஒருவராலும் நச்சப்படாதவர். இவர்கள் இந்த மாதிரி நிலக்கு பொறையாக தோன்றிய மனிதர்கள், வெறும் ஈட்டத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்கள், எவ்வளவு பணம் சேர்ப்பது என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்கள். இவர்களெல்லாம் வாழ்க்கையில் எது மிச்சம் நினைக்கிறாங்க. எச்சம் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு முன்னாடி சொல்லியிருக்கார். ஒரு முக்கியமான குறள். ஒருவருடைய வாழ்க்கை தகுதியான வாழ்க்கையா தகுதியற்ற வாழ்க்கையா என்பது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதல்ல, அவர்கள் எதை விட்டு சென்றார்கள் என்பதில் தான் அப்படின்னு சொல்லி. எத்தகைய மனிதர்களை, எத்தகைய செயல்களை, எதை விட்டு சென்றார்கள், அதுதான் அவருடைய மிகப்பெரிய வாழ்க்கை. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அப்படி எச்சம் என்று சொல்லி இவர்களெல்லாம் எதை தான் எச்சம் நினைக்கிறாங்க, எது தாங்கள் விட்டு செல்வது என்று நினைக்கிறாங்க. எதையுமே வெறுமன பொருள் சேர்ப்பது மட்டுமே ஒரு பொருள், ஒரு வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் என்றால் பொருள் ஒரு மீடியம் மட்டும்தான். அதுவே வாழ்க்கையுடைய எல்லை அல்ல, அதுவே வாழ்க்கையுடைய அல்டிமேட் கோல் அல்ல. எச்சமென்று என்னென்னும் இந்த கொள்விகுதியுடைய சொற்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கொள்விகுதிய குரல் எல்லாமே அவருடைய ஆச்சரியம் துணிக்கக்கூடிய குரல்கள். இவர்களுக்கெல்லாம் எது எச்சம், எதை விட்டு வெறும் மக்களை விட்டு செல்வதா, அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தை விட்டு செல்வதா? முன்னாடியே நான் ஒரு சொல்லியிருக்கேன், ஃபார்ச்சூன்ஸ் சில்ட்ரன் சொல்லிட்டு வேண்டர்பில்ட் அவருடைய ஃபேமிலியை பற்றின ஒரு புத்தகம் இருக்குது. அமெரிக்காவுடைய துவக்ககால மிகப்பெரிய பணக்காரர்களில் குடும்பங்களில் ஒன்று அந்த வேண்டர்பில்ட் ஃபேமிலிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஜெனரேஷனில் 4வது ஜெனரேஷனில் ஒரே ஒரு வேண்டர்பில்ட் மட்டும் ஏதோ ஒரு பேஸ்கெட் பால் டீமில் பிளேயராக இருக்காருன்னு நினைக்கிறேன். மற்ற 4 ஜெனரேஷனில் அவங்களுடைய மொத்த செல்வத்தையும் தொலைத்திருக்கிறார்கள். சில கல்லூரி அந்த மாதிரி அவங்க போட்டு வைத்த சில விஷயங்களை தவிர சேர்த்து வைத்த அத்தனை செல்வமும் வேறு வேறு வழிகளில் அழிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் கட்டி அதை செலவு பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அவர்கள் நன்மைக்காக செய்த ஒரு சில விஷயங்கள், அவருடைய மியூசியம் கான்ட்ரிபியூஷன், அவங்க எங்கே எஜுகேஷன் அது மட்டும்தான் அவங்கள மிச்சம் நிற்குது. அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களுக்கு என்று விட்டு சென்ற பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி இல்லை, எதுவுமே தேவையில்லை, அது எதுவுமே இன்றைக்கி பயனா இல்லை. அப்போது எச்சம் என்று ஒரு மனிதன் எதை கருதுகிறான், எச்சம் என்று என்னென்னும் கொல்லோ எதைத்தான் இவர்கள் கருதுகிறார்கள்னு ஒரு பொங்கிய கேள்வியோடு அவர் ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவரை தான் இந்த இதில் அவங்கள தான் கேள்வி கேட்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் எதை நினைக்கிறார்கள்னு சொல்லி. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இது. இந்த கேள்வி சில கேள்விகள் நம்மளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை எச்சம் என்று கருதுகிறோம், நாம் எதை விட்டு செல்ல போகிறோம், யாருக்காக விட்டு செல்ல போகிறோம். இந்த கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. சிந்திக்க வேண்டிய குரல் நண்பர்களே. சிந்திக்கலாம், மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.